ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரூட் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பலாப்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வெல்லத்தை நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால், 2ஆம் பால் 2மே ஒன்றா கலந்து தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை குக்கரில் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பலாப்பழம் நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் நல்லா கொதித்து வரணும். வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எல்லாம் பொன்னிறமானதும் அதே வாணலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். பலாப்பழம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணியும் பலாப்பழத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அடுப்பில் சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி திக்கு ஆன அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் இது எல்லாமே கடைசியில் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஜாக் ஃப்ரூட் பாயசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.